விஜயநகரம் அந்த காலத்தில் செழித்து வளமான பேரரசு. அரண்மனையில் அறிவாளிகளும் கலைஞர்களும் வீரர்களும் நிறைந்திருந்தனர். அந்த அரண்மனையின் மிக முக்கியமான நபர் யார் தெரியுமா? அவருடைய நகைச்சுவை, சாமர்த்தியம், சூழ்நிலை அறிவு அவரை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தியது. ஒரு விசித்திரமான செய்தி. ஒரு நாள் காலை அரண்மனைக்கு வெளியே பெரிய குழப்பம். கிராமத்தவர்களெல்லாம் ஓடி வந்து கத்தினார்கள். அரசே, காடு அருகே ஒரு கொடிய புலி வந்திருக்கிறது. மாடுகள் ஆடுகளெல்லாம் கொன்றுவிடுகிறது. எங்களுக்கு உயிர் பயம். அதை கேட்டதும் மன்னர் கவலையடைந்தார். இந்த புலியை பிடிக்கணும், இல்லையென்றால் கிராமம் அழியும். பல வீரர்கள் அனுப்பப்பட்டனர். ஆனால் யாரும் திரும்பி வரவில்லை. மன்னர் தெனாலிராமனை பார்த்தார். நீயாவது ஏதாவது வழி சொல். தெனாலிராமன் சிரித்தார். அரசே, இது பலத்தால் பிடிக்க முடியாது, அறிவால்தான் முடியும். அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அடுத்த நாள் தெனாலிராமன் காடு அருகே சென்றார். அவர் மரத்தின் பின்னால் மறைந்து கவனித்தார். புலி என்ன செய்கிறது என்று பார்த்தார். அவர் கவனித்த விஷயம், புலி மிகவும் வலிமையானது. ஆனால் அது எச்சரிக்கையுடன் நடக்கிறது. மனிதர்களை பார்த்தாலே தாக்குகிறது. ஆனால் பயம் மூட்டினால் குழம்புகிறது. அவர் உடனே புரிந்து கொண்டார். இது பயத்தால் அல்ல, பயத்தால் செயல்படுகிறது. அடுத்த நாள் தெனாலிராமன் ஒரு வித்தியாசமான வேஷம் போட்டார். முழுக்க கருப்பு ஆடை, முகத்தில் பயங்கரமான ஓவியம், பெரிய கண்ணாடி மாதிரி கண்கள், மணி ஒலி வரும் அலங்காரம். அவர் ஒரு பயங்கர உருவம் போல மாறினார். கிராமத்தவர்கள் பார்த்து கூட பயந்தார்கள். அந்த இரவு நிலா வெளிச்சம் மட்டும், அமைதி. தெனாலிராமன் காடு உள்ளே மெதுவாக நடந்தார். அவர் மணி ஒலி எழுப்பினார். டிங் டிங் டிங். அதை கேட்டது புலி. அது மெதுவாக அருகே வந்தது. புலி தெனாலிராமனை பார்த்தது. ஆனால் அது மனிதனை பார்க்கவில்லை. ஒரு விசித்திரமான பயங்கரமான உருவம். தெனாலிராமன் மெதுவாக பேசினார். நான் இந்த காட்டின் அதிபதி. என் பகுதிக்கு வந்தது யார்? அவருடைய குரல் கம்பீரமாக இருந்தது. புலி குழம்பியது. புலி யோசித்தது. இது என்ன உயிரினம்? நான் இதை பார்த்ததே இல்லை. இது என்னை விட பெரிய ஆபத்து போல இருக்கிறது. அது ஒரு படி பின்வாங்கியது. தெனாலிராமன் அதை கவனித்தார். அவர் இன்னும் பயமுறுத்தினார். இங்கிருந்து போ, இல்லையென்றால் உன்னை விழுங்கி விடுவேன். அவர் திடீரென கத்தினார். மணி ஒலி அதிகரித்தது. அந்த நொடியில் புலி முழுவதும் பயந்துவிட்டது. அது திரும்பி ஓடிவிட்டது. காட்டை விட்டு வெளியேறியது. மீண்டும் அந்த கிராமத்துக்கு வரவே இல்லை. அடுத்த நாள் கிராமத்தவர்கள் பார்த்தார்கள். புலி இல்லை. அவர்கள் மகிழ்ச்சியில் குதித்தார்கள். தெனாலிராமன் காப்பாத்திட்டார். மன்னர் கேட்டார், நீ புலியை எப்படி விரட்டினாய்? தெனாலிராமன் சிரித்தார். அரசே, அது வலிமையானது. ஆனால் அதன் மனசு பலவீனமானது. பயம்தான் அதை ஓட வைத்தது. அவர் சொன்னார், எந்த பிரச்சனையையும் பலத்தால் சமாளிக்க முடியாது. அறிவால்தான் சரியான தீர்வு கிடைக்கும். பயம் புரிந்து கொண்டால் அதையே ஆயுதமாக பயன்படுத்தலாம். மன்னர் பெருமையாக பார்த்தார். விஜயநகரத்தில் ஒரு நாள் அரண்மனை முழுக்க ஒரு விசித்திரமான அறிவிப்பு வெளியானது. இன்று யாரும் அரசரின் தனி அறைக்கு செல்லக்கூடாது. அந்த அறை பொதுவாக எப்போதும் திறந்தே இருக்கும். ஆனால் இன்று பூட்டப்பட்டிருந்தது. அமைச்சர்கள் கூட உள்ளே போக அனுமதியில்லை. மாலை நேரம் அரண்மனை முழுக்க ஒரு செய்தி பரவியது. அரசரின் தனியறையிலிருந்து ஒரு மதிப்புமிக்க பொருள் காணாமல் போயிருக்கிறது. அனைவரும் அதிர்ச்சி. அது எப்படி சாத்தியம்? ஏனெனில் அந்த அறைக்கு ஒரே ஒரு கதவுதான். அது முழு நாளும் பூட்டப்பட்டிருந்தது. அரசரின் கோபம். அரசர் கூட்டத்தை அழைத்தார். இந்த அறையில் இருந்தது ஒரு அரிய சின்னம். அது அரச குடும்பத்தின் ரகசியம். அது இப்போ இல்லை. அமைதி. இந்த அறைக்கு அணுகலிருந்தவர்கள் நீங்கள் மட்டுமே. அவர் காட்டினார். 3 அமைச்சர்கள், 2 காவலர்கள், ஒரு வேலைக்காரன். உங்களில் ஒருவன்தான் திருடன். அனைவரும் பதறினார்கள். அரசே, நாங்கள் இல்ல. நாங்கள் எதுவும் செய்யவில்லை. ஆனால்
சான்று எதுவும் இல்லை. கதவு உடைக்கப்படவில்லை. ஜன்னல் இல்லை. காவலர்கள் மாற்றமில்லை. இது எப்படி நடந்தது? ஸ்மா தெனாலியின் வருகை. அந்த நேரம் ஒரு மெதுவான சிரிப்பு. அரசே, இந்த கேள்விக்கான பதில் கதவுல இல்ல, மனசுல இருக்கு. அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். தெனாலிராமன். தெனாலி சொன்னார், நான் ஒரே ஒரு சோதனை செய்யப் போகிறேன். அவர் ஒரு சிறிய பெட்டி கொண்டு வந்தார். அதுக்குள் ஒரு கருப்பு மை. இந்த மை சாதாரணமில்லை. இந்த திருடன் இந்த பெட்டியை தொடும்போது அவன் கையில் இந்த மை தெரிய வரும். அனைவரும் சிரித்தார்கள். இது எப்படி சாத்தியம்? தெனாலி சிரித்தார். நம்பிக்கை இல்லையா? சரி, பார்க்கலாம். அவர் சொன்னார், ஒவ்வொருவரும் தனியாக இந்த அறைக்கு போய் பெட்டியை தொட்டு வரணும். நாளைக்கு காலை நான் சொல்லுறேன் யார் திருடன் என்று. அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள். அந்த இரவு அனைவரும் சென்று பெட்டியை தொட்டார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் பயந்தான். நான் தொட்டால் கையில மை வரும், நாளைக்கு பிடிபடுவேன். அவன் முடிவு செய்தான், நான் தொட்டதே இல்லைன்னு நடிக்கணும். அனைவரும் வந்தார்கள். தெனாலி சொன்னார், அனைவரும் கையை நீட்டுங்க. அவர் பார்த்தார். அனைவரின் கைகளிலும் கருப்பு மை. ஆனால் ஒருவன் மட்டும் சுத்தமான கை. தெனாலி சிரித்தார். அரசே, இதுதான் திருடன். அவன் அதிர்ச்சியடைந்தான். ஆனா என் கையில் மை இல்லையே. அதனால்தான் நீதான் திருடன். இந்த பெட்டியில் மை இல்லை. நான் சொன்னது ஒரு ப்ளஃப். அனைவரும் நம்பி தொட்டார்கள். ஆனா திருடன் மட்டும் பயந்து தொட்டதே இல்லை. அவன் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அரசே, நான் தான் எடுத்தேன். அரசர் சிரித்தார். தெனாலிராமா, நீ மீண்டும் நிரூபிச்சிட்ட. விஜயநகர அரசில் ஒரு காலை. அரண்மனை முழுக்க ஒரு பதட்டமான அமைதி. மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். ஆனா முகத்தில் அமைதி இல்லை. அரசே, என்ன? மன்னர் கூர்மையாக பார்த்தார். அரசரின் ரகசிய பொக்கிஷாரையில் இருந்த வைரக்கல் காணவில்லை. அந்த வார்த்தை அரண்மனையை அதிர வைத்தது. அந்த வைரம் சாதாரணமில்லை. அது நாட்டின் பெருமை, போரில் வென்ற சின்னம், மன்னரின் மரியாதை. அது போய்ட்டது என்றால் அரசின் கௌரவமே ஆபத்து. மன்னர் கோபமாக எழுந்தார். இது ஒரு திருட்டு மட்டுமில்லை, இது ஒரு சதி. அந்த சமயம் தெனாலிராமன் மெதுவாக நடந்து வந்தார். அரசே, இவ்வளவு கலக்கம் ஏன்? மன்னர் சுருக்கமாக சொன்னார். தெனாலி சிரித்தார். அரசே, திருடன் வெளியில் இல்லை, உள்ளேயே இருக்கிறான். அனைவரும் அதிர்ந்தனர். அந்த பொக்கிஷ அறைக்கு அணுக முடியும் மக்கள் மிகக் குறைவு. அமைச்சர்கள், காவல்துறை தலைவன், அரண்மனை கணக்காளர், மன்னரின் நெருங்கிய உதவியாளர். மன்னர் சொன்னார், இவர்களில் யாராவது? தெனாலி, ஆம், உண்மையை கண்டுபிடிக்க நான் ஒரு சின்ன சோதனை செய்வேன். அடுத்த நாள் அனைத்து சந்தேகப்பட்டவர்களும் ஒரு அறையில் கூடியிருந்தனர். அறை மங்கலான வெளிச்சத்தில் இருந்தது. நடுத்தில் ஒரு பெரிய சிலை. தெனாலி சொன்னார், இந்த சிலை உண்மையைச் சொல்லும் சக்தி கொண்டது. அனைவரும் குழம்பினர். ஒவ்வொருவரும் இந்த சிலையை தொட வேண்டும். நேர்மையானவர் இருந்தால் எதுவும் நடக்காது. ஆனா திருடன் இருந்தால் சிலை கத்தும். அனைவரும் பயந்தார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக அமைச்சர்கள் சென்று சிலையைத் தொட்டார்கள். எதுவும் நடக்கவில்லை. காவலர், கணக்காளர் அனைவரும் சென்றார்கள். எதுவும் நடக்கவில்லை. ஆனால் தெனாலி எல்லாரையும் கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு விஷயம் மட்டும் அவருக்குத் தெரிந்தது. ஒருவன் சிலையைத் தொடவே இல்லை. அவன் கை மட்டும் அசைத்து வந்தான். தெனாலி சிரித்தார். அரசே, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. அனைவரும் அதிர்ந்தனர். எப்படி? மன்னர் கேட்டார். தெனாலி சொன்னார், அரசே, சிலை உண்மையில் எந்த மந்திரமும் இல்லை. ஆனா நான் அதில் ஒரு விஷயம் செய்தேன். அதன் மீது கரிய தூள் பூசியிருந்தேன். நேர்மையானவர்கள் எல்லாம் தொட்டதால் அவர்களுடைய கைகளில் கரி உள்ளது. ஆனா திருடன் பயந்ததால் தொடவில்லை. அனைவரும் கைகளை பார்த்தார்கள். ஒரு மனிதன் மட்டும் சுத்தமான கை. அவன் நடுங்க ஆரம்பித்தான். மன்னிச்சிடுங்க அரசே, நான் தான் எடுத்தேன்.
அவன் ஒப்புக்கொண்டான். அவன் ஒரு பெரிய கடனில் சிக்கியிருந்தான். அதனால்தான். மன்னர் கோபமாக இருந்தார். ஆனா அமைதியாக சொன்னார், தவறு செய்தாய், ஆனால் உண்மையை ஒப்புக்கொண்டாய். தண்டனை கிடைக்கும், ஆனா நீ திருந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மன்னர் திரும்பி தெனாலியிடம் சொன்னார், இது எப்படி உனக்கு தோன்றியது? தெனாலி சிரித்தார். அரசே, பயம்தான் திருடனை வெளிக்கொணரும். அறிவு இருந்தால் மந்திரம் தேவையில்லை. விஜயநகரத்தில் ஒரு வெயிலான மதியம். சூரியன் தலையில் எரிந்து கொண்டிருந்தான். அரண்மனை அருகிலுள்ள சந்தை வழக்கம் போல் பரபரப்பாக இருந்தது. வியாபாரிகள் கூச்சலிட்டு பொருட்கள் விற்க, மக்கள் வாங்கிக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் திடீரென்று ஒரு பெரிய சத்தம். அப்பா, ஓடுங்க என்று ஒருவன் கூச்சலிட்டான். ஒரு பெரிய யானை கட்டுப்பாட்டை இழந்து ஓடிக்கொண்டே வந்தது. அதன் கண்கள் சிவந்திருந்தது, காதுகள் ஆட்டிக்கொண்டிருந்தது. அதன் காலடி ஒலி பூமியை அதிர வைத்தது. மக்கள் எல்லோரும் பயந்து ஓடினார்கள். கடை வண்டிகள் கவிழ்ந்தன, பழங்கள் சிதறின, சிலர் கீழே விழுந்தனர். இந்த யானை ஏன் இப்படியாகிவிட்டது என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் சொன்னான், இது காட்டிலிருந்து பிடித்து வந்த யானை போல. மற்றொருவன் சொன்னான், இதற்கு ஏதோ பயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் யாருக்கும் சரியாகத் தெரியவில்லை. இந்த செய்தி உடனே அரண்மனைக்குச் சென்றது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் கவலைப்பட்டார். மக்களை காப்பாற்றுங்கள் என்று உத்தரவிட்டார். பல வீரர்கள் அனுப்பப்பட்டார்கள். வீரர்கள் கயிறு, கம்பி எல்லாம் கொண்டு வந்தார்கள். யானையை சுற்றிப் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் யானை இன்னும் கோபமாகியது. அது குரல் எழுப்பி துரத்தியது. வீரர்கள் கூட பின்வாங்கினார்கள். இது கட்டுப்பாட்டுக்கு வராது என்று ஒருவர் சொன்னான். அந்த நேரம் ஒரு மெதுவான சிரிப்பு. தென்னாலிராமன் அங்கு வந்தார். அவர் அமைதியாக அந்த காட்சியை பார்த்தார். அனைவரும் பயந்து ஓடிக்கொண்டிருக்கும்போது அவர் மட்டும் அமைதியாக நின்றார். தென்னாலி யானையை கவனமாக பார்த்தார். அவர் யோசித்தார், இது உண்மையிலேயே கோபமா அல்லது வேற ஏதாவது காரணமா? அவர் ஒரு விஷயத்தை கவனித்தார். யானை யாராவது அருகில் வந்தால் மட்டும் கோபமாகிறது. தனியாக இருக்கும்போது அது சற்றே அமைதியாக இருக்கிறது. அவர் மெதுவாக சொன்னார், இது கோபமில்லை, இதுக்கு பயம். அவர் சொன்னதைக் கேட்டு மக்கள் சிரித்தார்கள். பயம் இருந்தா இப்படி துரத்துமா? அது ஆவேசமாயிருக்கே. ஆனால் தென்னாலி சிரித்தார். பயம்தான் அதிகமாக இருக்கும்போது அது கோபமாகத் தெரியும். அவர் மெதுவாக யானைக்கு அருகில் நடந்தார். அனைவரும் அதிர்ந்தனர். ஓடுங்க என்று கத்தினார்கள். ஆனால் அவர் ஓடவில்லை. அவர் நேராக யானையை நோக்கிப் போகவில்லை. சற்று விலகி மெதுவாக சுற்றிச் சென்றார். அவர் குரலும் மெதுவாக இருந்தது, அமைதியாயிரு. அவர் ஒரு தண்ணீர் குடம் கொண்டு வரச் சொன்னார். அதை கையில் பிடித்து யானைக்கு அருகில் வைத்தார். முதலில் யானை சற்று கோபமாக பார்த்தது. அனைவரும் மூச்சை பிடித்துக் கொண்டனர். இப்போ அது தாக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் அசையவில்லை. சில வினாடிகள் கழித்து யானை மெதுவாக தண்ணீரை நோக்கி வந்தது. அது குடிக்க ஆரம்பித்தது. அது குடித்த பிறகு அதன் கண்கள் அமைதியானது. அது குரல் எழுப்பவில்லை. அது நிதானமாக நின்றது. மக்கள் அதிர்ந்தனர். மன்னர் கேட்டார், இது எப்படி சாத்தியம்? தென்னாலியின் விளக்கம். தென்னாலி சிரித்தார். அரசே, இது கோபமில்லை, இதுக்கு பயம். புதிய இடம், சத்தம், மக்கள், அதனால் அது பதற்றமடைந்தது. பயம் இருந்தால் உயிரினம் தாக்கும். அதை அடக்க முயற்சித்தால் அது இன்னும் ஆவேசமாகும். அதை புரிந்துகொண்டு அமைதியாக அணுகினால் அது அமைதியாகும். விஜயநகரத்தில் ஒரு நாள் ஒரு பண்டிதர் வந்தார். அவர் சொன்னார், இந்த நாட்டில் யாராலும் என்னை ஏமாற்ற முடியாது. அரண்மனை முழுக்க சிரிப்பு, சிலர் பயம். ஏனெனில்
அவர் முன்பு பல ராஜ்யங்களில் அனைவரையும் தோற்கடித்தவர். ஆனா அந்த நாளில் அவரை ஏமாற்றியது ஒரு கேள்வி இல்லை, ஒரு காலி பை. விஜயநகர அரண்மனை. மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிம்மாசனத்தில். அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய சப்தம், வழிவிடுங்கள். ஒரு உயரமான பண்டிதர் உள்ளே வந்தார். அவருடைய நடையில் கூட அகம்பாவம். பண்டிதர், நான் உலகம் முழுக்க சுற்றி வந்தேன், என்னை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஒரு அமைச்சர் மெதுவாக, அவருக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் போல. மற்றவர், அதுவே அவருடைய பலவீனம். மன்னர் சிரித்தார். சரி, அதை நாமே பார்க்கலாம். முதல் பண்டிதர் வந்தார். ட்ரிக்கி கேள்வி கேட்டார். பண்டிதர் உடனே பதில். இரண்டாவது லாஜிக் ட்ரிக், ஃபெயில். மூன்றாவது வேர்ட் பசில், ஃபெயில். அரண்மனை முழுக்க இவனை யாராலும் முடியாது போல. அந்த நேரத்தில் மெதுவாக சிரித்து ஒருவர் வந்தார். தெனாலிராமன். அவர் அவசரமில்லாமல் நடந்தார். ஒரு காவலர், அவருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் தெரியுமா? மற்றவர், அவர் சிரிச்சா போதும், ஏதாவது நடக்கும். தெனாலிராமன், அரசே, ஒரு சின்ன விளையாட்டு போடலாமா? பண்டிதர், என்ன வேணும் கேள். தெனாலி ஒரு பையை எடுத்தார். இந்த பையில் என்ன இருக்கிறது சொல்லுங்கள். பண்டிதர் சிரித்தார். இதுதான் உன் சேலஞ்சா? கெஸ் 1. தங்கம், தவறு. புத்தகம், தவறு. கற்கள், தவறு. தெனாலி ஒவ்வொரு முறையும் தவறு. அரண்மனை முழுக்க சிரிப்பு. பண்டிதர் கோபம். இது சீட்டிங். தெனாலி, ஏன்? நீங்களே சொன்னீர்களே, யாராலும் உங்களை ஏமாற்ற முடியாது என்று. அரண்மனை. மன்னர், பையை திறந்து காட்டுங்கள். தெனாலி மெதுவாக திறந்தார். பாஸ். அது காலி. அனைவரும் அதிர்ச்சி. தெனாலிராமன், காலி விஷயத்தை யாராலும் சரியாக கெஸ் பண்ண முடியாது. அவருடைய அகம்பாவமே அவரை தோற்கடித்தது. பண்டிதர் தலைகுனிந்தார். மன்னர், இதுதான் உண்மையான அறிவு. தெனாலிராமன், தன்னம்பிக்கை நல்லது, ஆனா அகம்பாவம் ஆபத்து. Smart Stories continue. Like, comment, subscribe now.